எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முதல் நாளில் நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாடாளுமன்றம் நேற்று மீண்டும் கூட தொடங்கிய நிலையில் முதல் நாளில் மகளிர் இடஒதுக்கீட்டுடன் தொடர்புடைய தொகுதி மறுவரையறை மற்றும் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை முறையே மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் அமித்ஷா அறிமுகம் செய்தனர். மசோதாவை தாக்கல் செய்ய எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் மசோதாக்களை தாக்கல் செய்ய 251 ஆதரவு வாக்குகளும் 185 எதிர்ப்பு வாக்குகளும் பதிவாகின. பெரும்பான்மை ஆதரவுடன் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதங்கள் நடைபெற்றன. மசோதாவை எதிர்த்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெறும் சூழலில் தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீட்டில் மத்திய அரசு இவ்வளவு அக்கறை காட்டுவது ஏன் என வினவினார். மேலும் தேர்தல்கள் முடிந்த பின்னர் 10 நாட்கள் கூட நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தலாமே, அதனால் மத்திய அரசுக்கு என்ன பிரச்சனை எனவும் வேணுகோபால் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு, குழப்பத்தை ஏற்படுத்த மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா என 3ஐயும் சாண்ட்விச் போல மத்திய அரசு இணைத்துள்ளதாக விமர்சித்தார். All the 3 bills can be called as a sandwich bill because everything is interlinked together. So the government has not come forward to see that each and every bill is put separately. They have sandwiched each and everywhere it has got a link. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முதல்வர் கருப்பு கொடி ஏற்றினால் நாடாளுமன்றத்திற்கு என்ன ஆகப் போகிறது என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார். My leader in Salem rally, he has hoisted the black flag and at the same time he has burnt to ashes the bill proposed by the government. उन्होंने काला झंडा दिखाया, पीला झंडा दिखाया, सदन से क्या लेना है? दिखाते रहो झंडे. மசோதாவை ஆதரித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தொகுதி மறுவரையறை நடைமுறையில் யாருக்கும் பாகுபாடு காட்டப்படாது என்றும் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது என்றும் அதை தமிழில் கூறவும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். चाहे दक्षिण हो, उत्तर हो, पूर्व हो, पश्चिम हो, छोटे राज्य हो, बड़े राज्य हो, मैं आज एक जिम्मेवारी से कहना चाहता हूं कि निर्णय प्रक्रिया किसी के साथ भी भेदभाव नहीं करेगी. अगर गारंटी शब्द चाहिए तो मैं गारंटी शब्द उपयोग करता हूं. वादा की बात करते हो तो मैं वादा शब्द उपयोग करता हूं. अगर तमिल में कोई अच्छा शब्द हो तो वो भी मैं बोलने के लिए तैयार हूं. அதே நேரம் தொகுதி மறுவரையறை ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என குற்றஞ்சாட்டிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, மகளிர் இடஒதுக்கீட்டில் பாஜகவின் அரசியல் வாசம் வீசுவதாகவும் விமர்சித்தார். कि बार-बार बहकाने वाले पुरुषों को महिलाएं झट से पहचान लेती हैं. पूरी सावधानी बरत लीजिए. எனினும் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது என உறுதியளித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டின் தொகுதிகள் எண்ணிக்கை உயரும் எனவும் தெரிவித்தார். एक सबसे बड़ा नैरेटिव खड़ा किया जा रहा है, भ्रांति फैलाई जा रही है कि ये जो 3 विधेयक है. அரசியல் பரபரப்புகளுடன் முதல் நாள் வாதம் நிறைவடைந்த நிலையில் இன்று 2வது நாள் வாதம் நடத்தப்பட்டு மாலை 4 மணிக்கு மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. தொடர்வது ஒரு நிமிட செய்திகள். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக சென்னையில் 2 நாட்களுக்கு 10,663 பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதன்படி வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து தினசரி இயக்கப்படும் 5,089 பேருந்துகளுடன் கூடுதலாக 5,574 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிடாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, சேலம் மற்றும்
கோவை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயங்கும். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் பெங்களூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திரா செல்லும் பேருந்துகள் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு மற்றும் கிடாம்பாக்கத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையில் செப்டம்பர் 20ஆம் தேதியும் மாநிலங்களவையில் செப்டம்பர் 21ஆம் தேதியும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் செப்டம்பர் 29ஆம் தேதியன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கு ஒப்புதல் அளித்தார். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 3க்கு 1 பங்கு இடங்களை பெண்களுக்கு ஒதுக்குவதற்கு வழிவகை செய்யும் இச்சட்டம் இந்திய அரசியலமைப்பின் 106வது திருத்தச் சட்டமாக அமைந்தது. ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் இந்த சட்டம் நேற்று அமலுக்கு வந்ததாக மத்திய சட்ட அமைச்சகம் அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்த சட்டம் தற்போது நடைமுறைக்கு வந்தாலும் இதற்கான இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வர இன்னும் சில காலம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாளிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மக்களை மாதம் ஒருமுறை பார்ப்பேன் என தெரிவித்த தாவேகா தலைவர் விஜய் தனக்கு ஆதரவளிப்போர் விசில் சின்னத்தை கோரமாக போடுமாறும் கேட்டுக்கொண்டார். சென்னையில் தாவேகா விழாவில் பேசிய விஜய் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் ஒரு குடையின் கீழ் இருக்கும் ஒரே கூட்டம் என விமர்சித்தார். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்றோம். ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்கிறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்கிறாரு. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கைய பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. தேர்தலில் வெற்றி பெற்றால் மாதம் ஒருமுறை தொகுதிக்கு சென்று மக்களை சந்திப்பேன் என்றார். தமிழ்நாட்டுக்கு நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலானதா இருக்கும். அதனால என்னோட தொகுதிக்கு மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். விசில் சின்னத்தை கோலமாக போட்டு ஆதரவளிக்குமாறு விஜய் கேட்டுக்கொண்டார். தமிழக மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், காரைக்கால் பகுதிகளில் 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் உள்தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு படிப்படியாக உயரக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் நிலவக்கூடும் என்பதால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராவதற்கு 4 ஆண்டுகள் ஆகலாம் என்று வெளியான தகவலை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் இந்தியாவில் சமையல் சிலிண்டர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பயன்பாடு சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதுடன் சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளி நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்தியாவில் சமையல் சிலிண்டர் விநியோகம் சீராவதற்கு 3 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகும் என மத்திய அரசு அதிகாரிகள் கூறியதாக தகவல் வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த தகவலை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. இதுபோன்ற தகவல்கள் நாட்டின் சிலிண்டர் விநியோக நிலை குறித்த தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம், அமெரிக்கா, நார்வே, கனடா, அல்ஜீரியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சமையல் எரிவாயு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளது. மார்ச் மாதத்தில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் 50 லட்சம் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிலிண்டர் பற்றாக்குறை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் வலியுறுத்தியுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலால் மூடப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இணைந்து சர்வதேச உச்சி மாநாட்டை நடத்தவுள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடியை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேற்காசிய நிலவரம் குறித்து ஆலோசித்தார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மேக்ரானுடனான உரையாடலில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுக்க வேண்டியது அவசியம் என்பதை இருவரும் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேற்காசியா மற்றும் உலகெங்கிலும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்த இரு நாடுகளும் நெருங்கிய ஒத்துழைப்பை தொடரவுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை எந்தவித நிபந்தனையும் இன்றி விரைவில் திறக்கப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வலியுறுத்தியுள்ளார். இன்று பாரிஸில் நடைபெறும் மாநாடு ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட பலதரப்பு பாதுகாப்பு பணிக்கு பங்களிக்க தயாராக உள்ள நாடுகளை ஒன்றிணைக்கும் என்று மேக்ரான் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே 10 நாட்கள் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடங்கிய நிலையில் லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தது. இரு தரப்பிற்கும் இடையே 1 மாதத்திற்கு மேலாக சண்டை நீடித்த நிலையில் அமெரிக்காவில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரு நாட்டு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் லெபனான் அதிபர் ஜோசப் ஆவோன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் சிறப்பான முறையில் பேச்சு நடத்தியதாக தெரிவித்துள்ளார். தங்களது நாடுகளில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் 10 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாட்டு தலைவர்களும் முன்வந்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். 34 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இரு நாட்டு பிரதிநிதிகளும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்ற துணை அதிபர் ஜேடி வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் ரூபியோ, பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி டான் ராசின் ஆகியோருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உலகம் முழுவதும் ஏற்கனவே 9 போர்களை நிறுத்திய நிலையில் தற்பொழுது 10வது போரை நிறுத்தியிருப்பதாகவும் ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் உட்கட்டமைப்புகளை தாக்கி அழிப்போம் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரித்துள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸெட் ஈரான் அணு ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் அல்லது விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று எச்சரித்தார். தாங்கள் முன் எப்பொழுதையும் விட அதிக சக்தியுடனும் சிறந்த உளவு தகவல்களுடனும் மீண்டும் ஆயத்தமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பு இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்று கூறியவர் அந்த பணியை முடிக்க அமெரிக்கா தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் ஈரான் துறைமுகங்களின் மீதான அமெரிக்க முற்றுகை தொடங்கியதில் இருந்து 13 கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் நடவடிக்கை என்பது ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரையின் முற்றுகையை தவிர ஹோர்முஸ் நீரிணையின் முற்றுகை அல்ல என்றும் பென்டகன் தெளிவுபடுத்தியுள்ளது. ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் குவிண்டன் டிகாக் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மேலும் நமன்திர் 50 ரன்களை எடுத்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் கடைசி வரை ஆட்டமிழக்காத டிகாக் 112 ரன்களை எடுத்திருந்தார். 20 ஓவர்களின் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து 196 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 66 ரன்கள் குவித்தார். கடைசி வரை ஆட்டமிழக்காத தொடக்க ஆட்டக்காரர் பிரப் சிம்ரன் சிங் 80 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் 16.3 ஓவர்களில் இலக்கை எட்டிய பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 4 வெற்றி 1 டிராவுடன் பஞ்சாப் அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. இதுவரை விளையாடிய 5 போட்டிகளில் 4 தோல்வியை தழுவிய மும்பை அணி 9வது இடத்தில் உள்ளது. தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படாது என்று உறுதிபட தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 39 59 உயரும் என்றும் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா குறித்த சந்தேகங்களுக்கு மக்களவையில் பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் என்ற தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா போன்றே தற்போதைய மசோதாவும் உள்ளதாகவும் இதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அமித்ஷா உறுதிபட கூறினார். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை என்பது தென் மாநிலங்களை ஓரங்கட்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர்,
தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு அதிக மக்களவை இடங்கள் கிடைக்கும் என்றும் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது என தரவுகளுடன் விளக்கினார். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களில் உள்ள மொத்த மக்களவை இடங்களின் எண்ணிக்கை தற்போதைய 129 இடங்களில் இருந்து 195 உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தற்பொழுது 39 மக்களவை தொகுதிகள் உள்ள நிலையில் அந்த எண்ணிக்கை 59 உயரும் என்றும் அமித்ஷா கூறினார். கேரளாவில் 20 தொகுதிகளில் இருந்து 30 தொகுதிகளாகவும், ஆந்திராவில் 25 தொகுதிகளில் இருந்து 38 தொகுதிகளாகவும், தெலுங்கானாவில் 17 தொகுதிகளில் இருந்து 26 தொகுதிகளாகவும், கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் இருந்து 42 தொகுதிகளாகவும் அதிகரிக்கும் என்றும் அமித்ஷா தெளிவுபடுத்தினார். तमिलनाडु की जनता को भी आश्वस्त करना चाहता हूं कि आपकी शक्ति कम नहीं होगी, बढ़ रही है। मान्यवर, अभी 39 सांसद तमिलनाडु राज्य से चुनकर यहां आते हैं और 543 के सदन में उसके प्रतिशत है 7.18%, 7.18%। और अब 50% वृद्धि के बाद सांसद लगभग हो जाएंगे 59 और इनकी नए सदन में 816 के सदन में प्रतिशत में संख्या हो जाएगी 7.23। தொகுதி மறுவரையறை ஆணைய சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என்று கூறிய அமித்ஷா, தொகுதி மறுவரையறை ஆணையத்தின் அறிக்கை நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றால் மட்டுமே நடைமுறைக்கு வரும் என்று திட்டவட்டமாக கூறினார். எனவே 2029 ஆண்டுக்கு முன்னர் அது செயல்படுத்தப்படும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும், அதுவரை நடைபெறும் தேர்தல்கள் தற்பொழுதுள்ள தேர்தல் முறை மற்றும் தொகுதிகளின் கீழே நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற 2/3 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற 360 வாக்குகள் தேவைப்படும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி ஆளும் பாஜக கூட்டணியிடம் 293 இடங்கள் மட்டுமே உள்ளன. இதேபோன்று மாநிலங்களவையிலும் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மைக்கு 21 இடங்கள் குறைவு என்பதால் இம்மசோதாவை நிறைவேற்றுவது சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம் என மத்திய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1000 எமர்ஜென்சிகளை பார்க்க தயார் என்று சூளுரைத்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் அவதூறு பரப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாமக்கல்லில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தொகுதி மறுவரையறை விவகாரத்தை குறிப்பிட்டு பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். அரசியல் அமைப்பை பாஜக காலால் நசுக்குவதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர் கருப்பு கொடி போராட்டம் வெறும் ட்ரெய்லர் தான் என எச்சரித்தார். தமிழர்களுடைய ரத்தத்துல சூடு குறைஞ்சிடுச்சு, தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. 1000 எமர்ஜென்சியை பார்க்க நான் தயார். இந்தியாவில் மாநிலங்களை நசுக்கணும்னு நினைச்சா கைகட்டி வாய்ப்பற்றி அடிமையாக அடங்கியிருப்போம்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டோட போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம்னு டெல்லியை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் பாடல் பாடி வாக்கு சேகரித்தார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போ, சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அதன்பின் பேசிய அவர் தொகுதி மறுவரையறைக்கு ஆதரவு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாக சாடினார். தொகுதி மறுவரைய அடுத்து இவங்க இன்னும் மோசமான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பாஜக கிட்ட தமிழ்நாடு சிக்கினா ஜம்மு காஷ்மீரை மாதிரி உடைச்சு தமிழ்நாட்டை 3 யூனியன் பிரதேசமா துண்டு துண்டாக ஆக்கிடுவாங்க. அதே நேரம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மு க ஸ்டாலின் அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்தார். அந்த காலகட்டத்தில்
நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாந்தாங்க. இந்த நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அண்ணா திமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார். கோவை சித்தாபுதூரில் பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையறையில் திமுக நினைப்பதை விட பாஜக தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யும் என்று உறுதிபட தெரிவித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, நீங்க சொல்வதெல்லாம் தவறாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும், மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஒரு நல்ல ஆட்சியாளனுக்கு துணை எதற்கு என்றும் எல்லா கட்சிகளையும் சேர்த்துக் கொண்டு தேர்தலில் போட்டியிடுவது ஏன் என்றும் காட்டமாக வினவினார். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இது மூன்றும் கட்டணம் இல்லாமல் தருவேன். உனக்கு காசு மிச்சம், 1 ரூபா செலவு இருக்காது. தாலிக்கு தங்கம் தரவே மாட்டேன். காலம்புறா வாழ போற புள்ள கழுத்துல ஒருவன் தாலி வாங்கி கட்ட துப்பு இல்லாத உனக்கு எதுக்கு பொண்டாட்டி, எதுக்கு ஒரு வாழ்க்கை? மக்களை ஆள அரசியலுக்கு வரவில்லை, அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அரசியலுக்கு வந்ததாகவும் சீமான் கூறினார். தொண்டாமுத்தூர் தொகுதி மக்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது அதிருப்தியில்தான் இருக்கிறார்கள் என அத்தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் ரஷ்முனிஷா அப்துல் கனி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 கேண்டிடேட் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் அவர் பகிர்ந்த கருத்துக்களை கேட்கலாம். அமைச்சர் எஸ் பி வேலுமணியோட தொகுதி ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5வது முறையாக பகுதியில் போட்டிடுறாரு. அவரை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எந்த மாதிரி வரவேற்பு உங்ககிட்ட இருக்கு? மக்கள்கிட்ட எங்களுக்கு நல்லாவே வரவேற்பு இருக்கு. நகர்ப்புறங்கள்ல நம்ம தெரியும், சோஷியல் மீடியா இருக்கு, டிவி இருக்கு. அது மூலியமா நகர்ப்புறம்ல இருக்க மக்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா புரிதல் இருக்கு. அதுல அவங்களுக்கான புரிஞ்சு நகர்ப்புறம்ல நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கே புரியும், எல்லாம் பண்றாங்க. ஓட்டிங் அதுவும் நல்லா தான் இருக்கு. கிராமப்புறங்கள்ல அங்க நாங்க விசிட் பண்றதுல என்னன்னா கொஞ்சம் புரிதல் இல்லாத மக்கள், அவ்வளவுதான். ஆனா அவங்க கிட்டயும் எங்களுக்கான வரவேற்பு நன்றாகவே இருக்கு. வேலுமணி அவர்களை எடுத்துட்டீங்கன்னா, அவரை இருக்க அதிமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்கு. இருந்தாலும் அவருக்கான இது ஆரம்ப காலத்துல மேபி கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கலாம். இப்ப அவருக்கான எதுவுமே பண்றது இல்லை. நிறைய மக்கள் அவர் மேல கோவப்படுற மக்களும் இன்னும் இருக்காங்க. நாங்க நிறைய மக்களை பார்த்து பேசி இருக்கோம். அவர் எதுவுமே இங்க வரைக்கும் இப்ப எல்லாம் ஒன்றும் பண்றதே கிடையாது. எந்த நல்லதும் இல்லை.